சிறுவர் கதைகள். செங்கல் வீடு. முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் பன்றி ஒன்று வாழ்ந்து வந்தது. அது 3 குட்டிகளை ஈன்றது. அவை 3ம் அழகாக இருந்தன. நாட்டிற்குள் சென்றன. குட்டிகள் 3ம் வளர்ந்துவிட்டன. மகன்களே, நீங்கள் இனி உங்கள் சொந்த கால்களிலேயே நிற்க வேண்டும். இங்கிருந்து புறப்படுங்கள். உங்கள் திறமைக்கும் முயற்சிக்கும் ஏற்ப வளமாக வாழுங்கள் என்றது. அம்மா, நாங்கள் வருகிறோம் என்று 3 குட்டிகளும் புறப்பட்டன. அவை வெகு தொலைவு நடந்தன. அப்போது வைக்கோல் போரை தலையில் சுமந்தபடி ஒருவன் அவற்றின் எதிரில் வந்தான். அவனை பார்த்து முதலாவது பன்றிக்குட்டி, வைக்கோல் போரை எனக்குத்தா, நான் அதில் வீடு கட்டி இங்கேயே குடியிருக்கிறேன் என்றது. அவனும் வைக்கோல் போரை அதனிடம் தந்தான். அதில் வீடு ஒன்றை கட்டி குடியேறியது முதலாவது குட்டி. மற்ற 2 பன்றிக்குட்டிகளும் அங்கிருந்து வெகு தொலைவு நடந்தன. அவற்றின் எதிரில் கீற்றுகளை சுமந்தபடி ஒருவன் வந்தான். அவனிடமிருந்தே 2வது பன்றிக்குட்டி கீற்றுகளை வாங்கி அங்கேயே குடிசை போட்டு தங்கியது. 3வது பன்றிக்குட்டி அங்கிருந்து புறப்பட்டது. வெகு தொலைவு சென்றது. வண்டி நிறைய செங்கற்களுடன் ஒருவன் அதன் எதிரில் வந்தான். அவனிடம் செங்கற்களை வாங்கியது அது. உறுதியான வீடு ஒன்று கட்டியது. அதில் குடியிருக்கத் தொடங்கியது. அந்த காட்டில் கொடிய ஓநாய் ஒன்று இருந்தது. உணவு தேடி அலைந்த அது வைக்கோல் குடிசையை பார்த்தது. உள்ளே பன்றிக்குட்டி இருப்பதை பார்த்து அதன் நாவில் எச்சில் ஊறியது. கதவை தட்டிய அது, பன்றிக்குட்டியே, குடிசைக்குள் வரலாமா என்று கேட்டது. ஓநாயை பார்த்து பன்றிக்குட்டி, உன்னை நான் உள்ளே அனுமதிக்க மாட்டேன் என்றது. அனுமதிக்க மாட்டாயா? என் வாயினால் ஊதி இந்த குடிசையை பறக்கச் செய்வேன். என் வலிமை தெரியாமல் பிதற்றுகிறாயா என்று மிரட்டியது ஓநாய். உன்னால் முடியுமானால் செய்து கொள் என்றது பன்றி. கோபத்தால் உருமிய ஓநாய் தன் மூச்சை உள்ளுக்குள் இழுத்தது. தன் வலிமையைக் கொண்டு காற்றை வெளியே ஊதியது. அந்த வைக்கோல் குடிசை அப்படியே பறந்து சென்றது. என்ன செய்வது என்று தெரியாமல் நடுங்கியபடி நின்றது பன்றிக்குட்டி. அதன் மீது பாய்ந்த ஓநாய் அதை அப்படியே விழுங்கியது. வைக்கோல் குடிசையை வைத்து என்னிடம் தப்பிக்க பார்த்தாயா? இப்போது நீ என் வயிற்றுக்குள் என்று மகிழ்ச்சியாக பாடிக்கொண்டே அங்கிருந்து சென்றது ஓநாய். அதன் கண்ணில் கீற்று குடிசை பட்டது. அதற்குள்ளும் பன்றிக்குட்டி இருப்பதை பார்த்தது. அந்த குடிசையின் கதவை தட்டியது அது. பன்றிக்குட்டியே, கதவை திற என்று அதட்டியது. நான் கதவை திறக்க மாட்டேன், வேறு எங்காவது போ என்றது பன்றிக்குட்டி. உனக்கு அவ்வளவு திமிரா? உன்னை என்ன செய்கிறேன் பார். இந்த கீற்று குடிசை என் வலிமையை தாங்குமா என்று உருமியது. வேகமாக தன் மூச்சை இழுத்து குடிசையை நோக்கி ஊதியது. கீற்றுகள் பறந்து சென்றன. அந்த பன்றிக்குட்டியெல்லும் விழுங்கியது. 2 பன்றிக்குட்டிகளையும் உண்ட அதனால் நடக்க முடியவில்லை. தள்ளாடியபடியே நடந்தது. செங்கலால் கட்டப்பட்ட வீடும் அதன் கண்ணில் பட்டது. அருகே சென்றல் அது ஜன்னல் வழியாக உள்ளே பார்த்து, ஆ, இங்கும் கொழுத்த பன்றிக்குட்டி ஒன்று உள்ளது என்று துள்ளி குதித்தது. கதவை தட்டியாது, பன்றிக்குட்டியே, கதவை திற, நான் உள்ளே வர வேண்டும் என்று அதட்டியது. நான் கதவை திறக்க மாட்டேன் என்றது அந்த பன்றிக்குட்டி. கதவை திறக்க மாட்டாயா? இப்படித்தான் உன் அண்ணன்களும் சொன்னார்கள். என் வாயினால் ஊதி அவர்கள் குடிசைகரை பறக்கச் செய்தேன். அவர்கள் இப்போது என் வயிற்றுக்குள். மரியாதையாக கதவை திற என்று மிரட்டியது அது. உன்னால் முடிந்ததை செய்து கொள், நான் கதவை திறக்க மாட்டேன் என்றது பன்றிக்குட்டி. கோபம் கொண்ட ஓநாய் தன் வலிமை கொண்டு ஊதியது. ஆனால் அந்த வீடு சிறிதும் அசையவில்லை. மீண்டும் மீண்டும் மூச்சு வாங்கி வேகமாக ஊதியது. அப்போதும் அசையவில்லை. ஊதி ஊதி களைப்படைந்தது ஓநாய். வலிமை வாய்ந்த அந்த வீட்டை ஒன்றும் செய்ய முடியாது, முயற்சி செய்வதால் பயனில்லை என்பது அதற்கு புரிந்தது. பன்றிக்குட்டியை ஏமாற்ற சூழ்ச்சி ஒன்று அதற்கு தோன்றியது. இனிமையான குரலில் அது, நண்பா, நீ பசியால் வாடுகிறாய். சுவையான முள்ளங்கி ஏராளமாக விளைந்துள்ளது. என்னுடன் வந்தால் இருவரும் மகிழ்ச்சியாக உண்ணலாம் என்றது. ஓநாயின் சூழ்ச்சி பன்றிக்குட்டிக்கு புரிந்தது. சுவையான முள்ளங்கியா? எங்கே விளைந்துள்ளது? நாம் எப்போது அங்கே போகலாம் என்று எதுவும் அறியாதது போல கேட்டது. முனியனின் நிலத்தில்தான் விளைந்துள்ளது. நாளை காலையில் நாம் இருவரும் அங்கே போவோம் என்றது ஓநாய். எத்தனை மணிக்கு நீ இங்கே வருவாய்? காலை 6 மணிக்கு இங்கே இருப்பேன் என்று புறப்பட்டது ஓநாய். மறுநாள் காலையில் 4 மணிக்கே முனியனின் நிலத்தை அடைந்தது பன்றிக்குட்டி.
அங்கிருந்த முள்ளங்கிகளை பறித்து அது வீட்டிற்கு கொண்டு வந்தது. 6 மணிக்கு அங்கு வந்தது ஓநாய். கதவு தாழிடப்பட்டிருப்பதை பார்த்தது. பன்றிக்குட்டியே, நாம் புறப்படலாமா என்று கேட்டது. சிரித்த பன்றிக்குட்டி, ஓநாயே, 4 மணிக்கே நான் சென்று முள்ளங்கிகளை பறித்து வந்து விட்டேன். ஆ, என்ன சுவை! நீ அங்கே போனால் ஒரு முள்ளங்கியும் கிடைக்காது என்றது. இந்த பன்றிக்குட்டி என்னை ஏமாற்றிவிட்டதே, இதை எப்படியும் கொன்று தின்ன வேண்டும் என்ற வெறி அதற்கு ஏற்பட்டது. அந்த வீட்டு சுவரில் வேகமாக மோதியது அது. சுவர் சிறிதும் அசையவில்லை. உடல் வலிதான் அதற்கு ஏற்பட்டது. பன்றிக்குட்டியை கொல்ல வேறு சூழ்ச்சிதான் செய்ய வேண்டும் என்று நினைத்தது. பன்றிக்குட்டியே, சுவையான மாம்பழங்கள் ஒரு மரத்தில் பழுத்து தொங்குகின்றன. அப்படிப்பட்ட மாம்பழங்களை நீ சாப்பிட்டே இருக்க முடியாது என்று இனிமையாக பேசியது ஓநாய். ஓநாயே, அந்த மாமரம் எங்கே உள்ளது என்று கேட்டது. பொன்னியின் தோப்பத்தில் உள்ளது. நாளை காலை 6 மணிக்கு இங்கே வருவேன். நாம் இருவரும் சென்று மாம்பழங்களை சுவைத்து உண்ணலாம். இன்று போல என்னை ஏமாற்றிவிடக்கூடாது என்று புறப்பட்டது ஓநாய். மறுநாள் காலையில் 3 மணிக்கே எழுந்தது பன்றிக்குட்டி. ஓநாயை இன்றும் ஏமாற்ற வேண்டும் என்று நினைத்தது. பொன்னியின் தோட்டத்தை அடைந்தது. மாமரத்தின் மேல் ஏறியது. மாம்பழங்களை பறித்து தின்றது. ஓநாயின் குரல் கேட்டு திகைப்புடன் கீழே பார்த்தது. அங்கே ஓநாய் நின்றிருந்தது. பன்றிக்குட்டியே, நீ இப்படி என்னை ஏமாற்றுவாய் என்பது தெரியும். அதனால்தான் முன்னரே இங்கு வந்தேன். இனி உன்னால் என்னிடமிருந்து தப்பிக்க முடியாது என்று மிரட்டியது. ஓநாயிடமிருந்து தப்பிக்க ஏதேனும் வழி உள்ளதா என்று சிந்தித்தது பன்றிக்குட்டி. அறிவு நிறைந்த அதற்கு நல்ல வழி ஒன்று தோன்றியது. ஓநாயே, சுவையான மாம்பழங்களை பறித்து மடியில் வைத்துள்ளேன். உனக்கு சில பழங்களை போடுகிறேன். சாப்பிடுகிறாயா? சாப்பிடு. மாம்பழங்களை சாப்பிட்டுவிட்டு உன்னை சாப்பிடுகிறேன் என்றது ஓநாய். ஒவ்வொரு பழமாக எடுத்து சிறிது தொலைவில் எறிந்தது பன்றிக்குட்டி. அதன் சூழ்ச்சியை ஓநாய் அறியவில்லை. அங்கும் இங்கும் ஓடி பழத்தை தின்றது. ஒரு பழத்தை வெகு தொலைவு தூக்கி எறிந்தது. அதை உண்பதற்காக ஓநாய் ஓடியது. வாய்ப்பை எதிர்பார்த்திருந்த பன்றிக்குட்டி மரத்திலிருந்து குதித்தது. ஒரே ஓட்டமாக ஓடி தன் வீட்டிற்குள் நுழைந்தது. கதவை தாழ்பால் போட்டது. ஐயோ, அந்த பன்றிக்குட்டி மீண்டும் என்னை ஏமாற்றிவிட்டதே. இன்று என்ன நடந்தாலும் அதை கொல்லாமல் விடுவதில்லை என்று கோபத்தால் துடித்தது ஓநாய். பன்றிக்குட்டியின் வீட்டை அடைந்தது அது. வீட்டிற்குள் நுழைய ஏதேனும் வழி உள்ளதா என்று பார்த்தது. வீட்டின் மேலிருந்த புகைப்போக்கி அதன் கண்ணில் பட்டது. புகைப்போக்கி வழியாக வீட்டிற்குள் குதிப்போம், அந்த பன்றிக்குட்டியால் தப்பிக்க முடியாது என்று நினைத்தது. வீட்டின் மேலே ஏறியது. ஓநாய் எப்படியும் உள்ளே நுழைய முயற்சி செய்யும், புகைப்போக்கி வழியாக அது குதிக்கும் என்று எதிர்பார்த்தது பன்றிக்குட்டி. அடுப்பின் மேல் பெரிய தொட்டியை வைத்தது. அந்த தொட்டி நிறைய தண்ணீரை ஊற்றி அடுப்பில் தீ மூட்டியது. தண்ணீர் கொதிக்கத் தொடங்கியது. அங்கே புகைப்போக்கி அருகே சென்றது ஓநாய். வீட்டிற்குள் நடப்பது எதுவும் அதற்கு தெரியவில்லை. புகைப்போக்கி வழியாக கீழே குதித்தது. கொதிக்கும் வெந்நீருக்குள் அப்படியே விழுந்தது. உடல் வெந்து துடிதுடித்து இருந்தது. நன்கு வெந்து போன அதன் உடலை வெளியே எடுத்தது பன்றிக்குட்டி. என் அண்ணன்களை கொன்ற உன்னை பலி வாங்கிவிட்டேன் என்று கூத்தாடியது பன்றி. வலிமையான செங்கல் கட்டிடத்திலேயே நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது.